அல்லது 3 பேருக்கு மாத்திரம் நாங்கள் இப்பொழுது சாட்சி சொல்ல அழைக்கப் போகிறோம். எதற்காக? நல்லா தூங்கிட்டு இருக்கார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் குழந்தை தருவார் என்ற நம்பிக்கையுடன் நாகர்கோயில்ல இயேசு அழைக்கிறார் கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். நான் அவர்களை சந்திக்கவே இல்லை, அவர்களை பார்க்கவே இல்லை. நான் உங்களை சந்திச்சது நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? ஆனா டேனியல் என்ற பெயரை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வைக்கிறார். தளபதி இயேசுவின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. அதே சமயம் உங்கள் கணவரையும் தொடுகிறார். கார்த்திகேயன், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. வாய் பேச முடியாமல் வாயை அடக்கி கொண்டு இந்த நேரத்தில் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்குகிறார். God is blessing you right now. ஏசப்பா, இப்படி குழந்தை இல்லாமல் தவிக்கும் ஒவ்வொருவர் மீதும் ஒரு கரங்களை பொழுது வையும் சுவாமி. அவர்களை முத்தமிட்டு அணைத்துக் கொண்டு ஒரு குழந்தை அவர் கர்ப்பத்திலே வையும் ஏசப்பா. கணவனுடைய பலவீனங்களை நீக்கும் சுவாமி. அவள் உறவை ஆசீர்வதியும். அவள் குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கணவனுக்கும் மனைவிக்கும் இப்பொழுது தாரும் ஏசப்பா. அந்த மகத்துவத்தை விளங்க செய்வதற்காக நன்றி. கொடுக்கும் பொழுது இந்த தேசத்துக்கு பொருளாதார